ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எம்இசிஎஸ்சிக்குரிய CP25C07 குவாண்டம் கம்ப்யூட்டிங்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் கொஸ்டின் பேப்பர் தேடி பார்த்தேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் கிடைக்கல. அதனால நான் ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்ககிட்ட வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் ரிலேஷன் 2021 கொஸ்டின் இருந்துச்சு, அது ஒரு எலக்டிவ் பேப்பராக இருக்கும், அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா CP25C07 குவாண்டம் கம்ப்யூட்டிங்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் கிடைக்கல. ஸோ அதனால் இந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து இந்த கீழே கொடுத்துருக்கேன் cl.cam ac.uk அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பர், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இல்லை க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்காக இதை தான் கேட்பாங்கங்கிறது கிடையாது. பட் மாடலுக்கு பார்த்துக்கோங்க, இதை மட்டும் படிக்காங்க. ஆனால் டாபிக்ஸ் வைஸாக பார்க்குறப்போ அந்த டாபிக்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஓப்பனாக ஈஸியாக கூட கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 1 இதில் பார்ட் ஏ பொறுத்தவரைக்கும் ஒன் வேர்ட்ஸ். நான் ஒன் வேர்டு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கேட் மாடலுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இதுதான் கேட்பாங்க அப்படின்னு இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பட் மேபி இது வரலாம், வராமலும் இருக்கலாம். ஒன் வேர்ட்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து 3 மார்க்ஸ். உங்களுக்கு 3 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் அண்ட் அவுட்டர் ப்ராடக்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஜஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் தியரி பேப்பராக படிக்காமல் கொஞ்சம் வந்து ஒரு சில இது மாதிரி பாருங்கள், ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் உங்களுக்கு டேரெக்டாக கேட்பாங்களான்னு தெரியல, அதுக்காக தான் சொல்கிறேன். வெக்டர் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. பார்ட்டிகல் அண்ட் வேவ் நேச்சர் ஆஃப் லைட், இந்த லைட் கான்செப்ட் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ அதேமாதிரி இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 விதமாக பிரிச்சுக்கணும். மேத்தமெட்டிக்கல் பேப்பராக ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபிசிக்ஸ் கான்செப்ட் வரும். ரெண்டுலேயுமே வந்து ஒவ்வொன்று வரும். அதனால் ஏதரா சாய்ஸில் வரலாம். கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் பிரித்து அதை வச்சு படிங்க. ஏன்னா ஒன்று மட்டும் படிச்சிங்கன்னா இன்னொன்று விட்டுருங்க, இதுதான். ஸோ இதில் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் 12 மார்க் வந்து ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக படிச்சுக்கோங்க. டென்சார் ப்ராடக்ட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதான் நான் சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் டாபிக் மட்டும் படிக்காமல் கொஞ்சம் நல்லா வந்து நிறையா பாருங்கள். ஏன்னா பிஜிங்கிறனால உங்களுக்கு லெவல் வந்து வேறு மாதிரி தான் கேட்பாங்க. யூஜிஆர்னா டேரக்ட் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. பிஜிலே வரலாம்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புது பேட்டர்ன் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதில் கொஸ்டின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம். யூனிட் 2 இதில் பார்ட் ஏ பொறுத்தவரை ஒன்றும் இல்லை. அந்த கியூபிட் கொஸ்டின், எவாலுவேஷன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதோட அந்த இது எல்லாமே நான் கேட் பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்கேன். ஒன் வேர்ட்ஸ் நிறையா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா எப்படி கேட்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ நான் ஒரு மாடல் கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு புது செட் அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஒன் வேர்டு எந்த மாதிரி வரப்போகுதுன்னு தெரில. மோஸ்ட்லி கேட் பேட்டர்ன் மாடலில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 3 மார்க் இதில் வந்து இந்த ப்ளோச் ஸ்பியர் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சம்டைம்ஸ் பிக் கொஸ்டினில் கேட்கலாம். ஆனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எல்லா கான்செப்ட்டும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. எது கேட்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் என்னோட மேக்ஸிமம் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் கொஞ்சம் அந்த வேறு யூனிவர்சிட்டியில் கேட்ட அந்த ஒரு சில மாடல்ஸ் பார்க்குறப்போ ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. இந்த பெல் ஸ்டேட் ரொம்ப முக்கியமான ஒன்று. சூப்பர் பொசிஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த சூப்பர் பொசிஷனை சம்டைம்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி காட்ட சொல்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ பிக் கொஸ்டின் இதில் வந்து இந்த சிங்கிள் கியூபிட் ஸ்டேட்ஸ் அண்டு கேட்ஸ், இது வந்து யூஜியில் ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பர் கொஸ்டின், முக்கியமான ஒன்று. ஸோ இது வந்து யூஜிலே இருக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது. அதில் வந்து டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வந்து உங்களுக்கு தியரிட்டிக்கலாக தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. உங்களுக்கு பிஜிங்கிறனால டேரக்ட் கொஸ்டின் வராது. வந்தால் இந்த டாப்பிக்லேருந்து கன்ஃபார்ம் நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணிடலாம். கொஞ்சம் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அந்த சீனாட் கேட்லேருந்து நிறையா கேட்டிருந்தாங்க. ஸோ அதான் நான் அந்த பேட்டர்ன் கொஸ்டின் எல்லாமே அதில் தான் எடுத்துருக்கேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ டாபிக் வைஸ் பார்க்குறப்போ நம்ம கொடுத்துருக்க டாபிக் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பவுலிக் கேட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ தேர்ட் யூனிட்டு இதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஒன் வேர்ட்ஸ் 2 விதமாக கொடுத்துருப்பேன். ரெண்டுமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இதில் பார்ட் ஏலே உங்களுக்கு 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் நோட்டேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கம்ப்யூட்டேஷனல் பேசிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக நிறைய கொஸ்டின் வருது. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஸ் கேட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நார்மலைசேஷன் கண்டிஷனும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்ட் பியில் உங்களுக்கு இந்த ஹார்டாமேட் அண்டு பேஸ் கேட்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஹார்டாமேட் கேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே படிக்காதீங்க. நான் கொடுத்துருக்க அந்த கீழே கொடுத்துருக்க மாடலு மேபி இது கேட்கலாம், இல்லை இந்த மாதிரி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. பிஜிங்கிறனால இந்த அளவுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் இதை காமிச்சிருக்கேன். அடுத்து அந்த டைரக்ட் நோட்டேஷன் ஃபார் குவாண்டம் கம்ப்யூட்டிங், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து 4th யூனிட் இதில் அந்த ஒன் வேர்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதில் அந்த அல்கோரிதம் கான்செப்ட்ஸ் நிறையா வரும், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆரக்கிள் கான்செப்ட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த இன்னொரு ஒன் வேர்டும் பார்த்துக்கோங்க. மொத்தம் 20 ஒன் வேர்டு ஒரு யூனிட்டுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இந்த அல்கோரிதம் கான்செப்ட் பார்த்துக்கோங்க. அது போக வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி, அட்வான்டேஜஸ், க்ரோவர் ஆரக்கிள் இந்த மாதிரி வச்சு கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் எந்த 3 மார்க் கேட்க போகிறாங்க பர்டிகுலராக தெரில. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் இந்த க்ரோவர் செர்ச் அல்கோரிதம் கண்டிப்பாக வரும். இது நிறைய இதில் கேட்டிருக்கேன், ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது போக அதாவது உங்களுக்கு மாடலும் காட்டிடுறேன். ஸோ இது போக வந்து இந்த ஜோஸ்டா அல்கோரிதம் இதுவும் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து அந்த க்ரோவர் அல்கோரிதம் தான் வரும். மல்டிபிள் சொல்யூஷன் சர்ச் ஸ்பேஸும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 5th யூனிட்டில் அந்த குவாண்டம் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ 3 மார்க்கில் உங்களுக்கு
இந்த 5th யூனிட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ உங்களோட சிலபஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதனால் அதை முடிஞ்ச அளவு பிரித்து கொடுத்துருக்கேன். அதே நான் ஒரு சில கொஷின்ஸ்லாம் அனலிசிஸ் பண்ணேன். இது கிட்டத்தட்ட நான் ஒரு 3-4 நாளாக எடுத்திருக்கேன். ஏன்னா எதுலையுமே கிடைக்கல இதோட ரெஃபரன்ஸு. ஸோ பார்த்துக்கோங்க, மோஸ்ட்லி நல்லா பாருங்கள். ஸோ இதில் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதில் கோடிங் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரில. ஸோ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பை IBQMQ இது ரொம்ப முக்கியம். IBMQ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேட் அனாலிசிஸ் குவாண்டம் மெஷர்மெண்ட்லாம் கொஞ்சம் முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் இந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்துடும் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங்கில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷினோட அட்டாச் ஆகும்னு நினைக்கிறேன். நான் அதை வச்சு ரெஃபர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இல்லைனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு பிரித்து கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.